தனுசு ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு தொடர்ந்து ராசி அதிபதி குருவின் பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்திலே இருக்கும் ராசி அதிபதி குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரணாக அந்த குரு பார்வை விளங்குகிறது. பெண்களுக்கு இப்பொழுது ஒரு யோகமான ஒரு நேரம் என்று சொல்ல வேண்டும். தனுசு ராசி பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது மிக அற்புதமான ஒரு நல்ல நேரம். ஆடை அணிகலன்கள் வாங்குவீர்கள். திருமண வயதில் இருக்கும் பெண்கள் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். நீண்ட காலமாக திருமணம் தடைப்பட்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடைபெறும். வரன் வரும், இவங்க பொருத்தம் பார்ப்பாங்க, நல்லா பொருந்தி இருக்கும். உடனே சொல்லுவாங்க, எங்களுக்கு பொருந்தி இருக்குங்க, நீங்க மேற்கொண்டு நீங்க பேச வரலாம் அப்படிம்பாங்க. உடனே அங்கிருந்து ஒரு போன் வரும், இல்ல எங்க ஜோசியர் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படிம்பாங்க. என்னன்னு பார்த்தா மூலம் நட்சத்திரம். மூலம்ங்கிறது ரொம்ப உயர்வான நட்சத்திரம். மூலம்னாக்க ஆதி, ஆரிஜின், வேர், விதை, அதுதான் மூலம். எங்கிருந்து ஒன்று தோன்றுகிறதோ அந்த இடத்தைத்தான் மூலம் என்று சொல்வார்கள். ஆக உலகிற்கே முதல் நட்சத்திரம் மூலம்தான். அது எப்படியோ அந்த அஸ்வினி பரணிலாம் வந்து சாமர்த்தியமா இதை பின்னால சொல்லிட்டு தான் போய் முன்னால உட்காந்துருது. சில பேர் தனக்கு முன்னாலே தன்னோட சீனியர்ஸ் எல்லாம் அப்படி நைஸா ஓரம் கட்டிட்டு முன்னேறிடுவாங்க. எல்லா ஃபீல்டுலயும் உண்டு அது. அது ஒரு சாமர்த்தியம். அது சீனியர்ஸ் ஓரம் கட்டிட்டு தான் முன்னுக்கு வருதுங்கிறது. அந்த மாதிரி வந்து மற்ற நட்சத்திரங்கள்லாம் முன்னேறிடுது. ஆக்சுவலா பார்த்தா மூலம் தான் ஃபர்ஸ்ட் நட்சத்திரமா வந்திருக்கணும். மிகப்பெரிய நட்சத்திரம்னு அளவுல பெரிய நட்சத்திரம் திருவாதிரை. பூமியை போல் பல மடங்கு பெரியது. இப்ப அண்மை காலத்திலே அதை டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க, இப்ப நம்ம திருவாதிரைன்னு சொல்றோமே அந்த ஸ்டார் வந்து இட் இஸ் த பிகெஸ்ட் ஸ்டார் இந்த கேலக்சி அப்படிங்கறத இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஓல்டஸ்ட் ஸ்டார் எதுனா மூலம். அது ரொம்ப ஓல்டுங்கிறதுனால அது மூலம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மூலம்னா தி பிகினிங், தி ஆரிஜின் அப்படின்னு அர்த்தம். நம்மெல்லாம் வந்து யாரோ அதை வந்து ஆண் மூலம் அரசாளும், அதிலும் அவன் பின்மூலமாக இருந்தால் எதிரிகள் நிர்மூலம் அப்படின்னு பழைய காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஆண் வந்து மூல நட்சத்திரமாக இருந்தா அவன் ராஜயோகமாக இருப்பான், நாடாளும் யோகம் அவனுக்கு உண்டு. அதிலும் அவன் பின்மூலமாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவனாக இருந்தால் எதிரிகள் நிர்மூலம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதே நம்ம ஊர்ல வந்து வழக்கமா எல்லாத்தையும் பழமொழியெல்லாம் தப்பு தப்பா மாத்தி சொல்றது ஒரு விளையாட்டு வேடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வளவு விபரீதம் என்று தெரியாமல் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த ஆண் மூலம் அரசாளும் அப்படிங்கறத விட்டுட்டு பின்மூலம் நிர்மூலம்ங்கிறத பெண் மூலம் நிர்மூலம்னு மாத்திட்டாங்க. இவங்க விஷமத்தனமாக இப்படி ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார்கள் அறியாமை காரணமாக. பெண் மூலம் நிர்மூலம் அல்ல, பின் மூலம் எதிரிகள் நிர்மூலம் என்பதுதான் சரி. மூல நட்சத்திரத்து ஆண்கள், மூல நட்சத்திர பெண்களுக்கெல்லாம் தைரியமாக நீங்கள் சம்பந்தம் செய்யலாம், திருமணம் செய்யலாம். சப்போஸ் நாளைக்கு உங்க வீட்டுல பிறக்கிற குழந்தை மூல நட்சத்திரத்துல பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துட்டு வந்துருவீங்களா? சிஸ்டர் இந்த குழந்தைய நீங்களே வச்சுங்க, தேங்க்யூ அப்படிம்பீங்களா? கேட்கிறேன், ஒரு பேச்சு கேட்கிறேன். உங்களுக்கு உங்க வீட்டுல மூல நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. மூலத்தெல்லாம் அப்படி எல்லாம் புறக்கணிக்க கூடாது. நீங்க எந்த ஒரு நட்சத்திரத்தையாவது ரொம்ப ஐயே சிச்ச இந்த நட்சத்திரம் நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலதான் உங்க வீட்டுல கடைசியில குழந்தை பிறக்கும். கடவுள் அப்படித்தான் கொடுப்பார். ஆகவே மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகின்ற அற்புதமான ஒரு நேரம் வந்திருக்கிறது. இன்றைய தினம் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான தொழில் உள்ளவர்களுக்கும் தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திற்கு அதற்கு அதிபதியான சனி அதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. 12ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக சனி 2ஆம் இடத்தை பார்த்துக் கொண்டிருப்பதால் தனஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ஆகவே லாபஸ்தானாதிபதிக்கும் குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். இது ஒரு நல்ல நாள்.